மனித வாழ்க்கைங்கிறது அவன் படிக்கிற படிப்பு, செய்கிற வேலை, நடந்துக்கிற விதம், இப்படி பல விஷயங்களை வச்சு தான் முடிவாகுது. ஆனால் எப்படி ஜோதிடம் தான் ஒருத்தனோட வாழ்க்கையை தீர்மானிக்குதுன்னு சொல்கிறீங்க? ஒரு 4 பேர் ஒரு காரில் பயணிக்கிறோம். 4 பேர் நம்ம நிற்கிறோம். 4 பேருக்கு முன்னாடி ஒரு 50 போர்டு இருக்குது. 50 போர்டில் வந்து நீங்கள் எந்த கலர் போர்டை எப்படி பார்க்குறீங்கிறது யாருக்கும் தெரியுமானா தெரியாது. நீங்கள் மஞ்சள் கலர் போர்டை பார்க்கலாம், ஒருத்தர் சிவப்பு கலர் போர்டை பார்க்கலாம், ஒருத்தர் நீல கலர் போர்டை பார்க்கலாம். உங்களுக்கு எந்த கிரகத்தோட ஆளுமை உங்களுக்கு இருக்கோ அந்த கிரகத்துடைய வண்ணங்களையோ, அந்த கிரகத்தை உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு சைக்காலஜி பிடிச்சிருக்கு, நீங்கள் சைக்காலஜி புக் எடுப்பீங்க. உங்களுக்கு வந்து ஒரு உதாரணமாக வந்து வரலாற்று நிகழ்வுகள் பிடிச்சிருக்கு, சைக்காலஜி இல்லை சோசியாலஜி பிடிச்சிருக்கு, சோசியாலஜி புக்கு நீங்கள் படிக்கிறீங்க. இப்படி உங்களுக்கு எந்த கிரகத்தோட ஆளுமை இருக்கோ அங்கே தான் நீங்கள் படிக்கிறது போவீங்க. நீங்கள் எல்லாம் வந்து நானும் ஆசைப்பட்டேன்லாம் சொல்ல முடியாது. நீங்களாம் ஆசைப்படுறது ஒரு பக்கம், உங்களால் நீங்கள் எது படிக்கிறீங்களோ ஒன்றும் இல்லை. உங்களுக்கு வந்து ஒரு 2ஆம் வீட்டில் புதன் இருக்குது, நீங்கள் டெக்னாலஜி படிப்பீங்க. 2ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்குது, கேட்ரிங் படிப்பீங்க. 2ஆம் வீட்டில் குரு இருக்குது, ஃபைனான்ஸ் படிப்பீங்க. 2ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்குது, மருத்துவம் படிப்பீங்க. 2ஆம் வீட்டில் சூரியன் இருக்குது, மருத்துவம் படிப்பீங்க. 2ஆம் வீட்டில் சூரியன் இருக்குது, டிகிரி படிப்பீங்க. 2ஆம் வீட்டில் சந்திரன் இருக்குது, மனநல கல்வி படிப்பீங்க. 2ஆம் வீட்டில் ராகு இருக்குது, பல கல்வி படிப்பீங்க, பலதரப்பட்ட கல்வி. இப்போ பிபிஏன்னு படிப்பீங்க, எம்பிஏன்னு படிப்பீங்க. அது ஃபைனான்ஸாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், எல்லாத்தையும் பார்த்து படிப்பீங்க. கேதுவாக இருக்குது, ஆன்மீக சம்மந்தப்பட்ட தொல்பொருள் ஆராய்ச்சி பற்றி படிப்பீங்க. இப்படி நீங்கள் எந்த 2ஆம் வீட்டில் ஏஎல்பி இன்றைக்கி வயசுக்கு ஏஎல்பி 2ஆம் வீட்டில் புதன் இருந்துச்சுன்னா இன்றைக்கி நீங்கள் ஜோதிடம் படிப்பீங்க. 2ல் குரு இருந்துச்சுன்னா அதே ஜோதிடத்தை தொழிலாக செய்வீங்க. 2ஆம் வீட்டில் சூரியன் இருந்துச்சுன்னா ரொம்ப ஹானஸ்ட்டாக செய்வீங்க. 2ஆம் வீட்டில் சனி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? பழைய ரொம்ப 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 சிக்கலான கல்வி எடுத்துகிட்டு பண்ணுவீங்க, மறைமுகமான கல்வி எடுத்துகிட்டு பண்ணுவீங்க. உதாரணமாக 2ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா குரு 2ல் இருக்குது, வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி பற்றி பேசுவீங்க. இப்படி நீங்கள் எந்த கிரகம் உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் இருக்கோ அதை பற்றி தான் நீங்கள் பேசுவீங்க, அதை பற்றி தான் படிப்பீங்க. இது நீங்களும் நானும் முடிவு பண்ணுறதில்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதுக்கு முரணாக நீங்கள் என்றைக்கு படிக்கிறீங்களோ. உங்களுக்கு வந்து உதாரணமாக ஃபைனான்ஸ் 2ல் வந்து குரு இருக்குது, ஃபைனான்ஸ் படிக்கணும்னு இருக்குது. நான் படிக்கவே மாட்டேன், நான் அதுக்காக போய் என்ன பண்ணுறேன், கேட்ரிங் படிக்கிறேன்ட்டு நீங்கள் கேட்ரிங் படித்தா கேட்ரிங் தொழில் வேலை உங்களுக்கு சிறக்காது. எழுதி வச்சுங்க, அவ்வளோதான். எப்படி நீங்கள் படிக்கிறத உங்க படிக்கலாம், ஆனால் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காது. நீங்கள் என்ன எழுதி வச்சுங்க. நீங்கள் படிக்க வேண்டிய என்ன, நீங்கள் பிகாம் படிக்கணும், நீங்கள் சிஏ படிக்கணும், நீங்கள் பிபிஏ படிக்கணும், இல்லை நீங்கள் எம்பிஏ படிக்கணும், ஃபைனான்ஸ் படிக்கணுமா படிக்க விட்டதா. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் போய் என்ன பண்ணுறீங்க, நேராக எனக்கு வந்து ஆசைப்பட்ட கல்வி நான் படிக்கணுன்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கேட்ரிங் படிக்கிறீங்க. கேட்ரிங்கும் குருவுக்கு என்ன சம்மந்தம்? நீங்கள் படிச்சிட்டிங்களா, அதுக்கு வேலை கிடைக்குமான்னு கிடைக்காது.